Hello friends, இது வந்து third tutorial. Chest pleats எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சாரியில் என்னோட கிளையண்ட்டோட ஹைட் மெஷர்மெண்ட்டை பின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதை வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் இப்போது. ஹைட் செக் பண்ணிவிட்டு பின்னை வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம டேபிளில் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். உங்களோட டேபிள் வந்து என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான கிளிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற டேபிளுக்கு கிளாத்ஸோட பெக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட செஸ்ட் ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ப்ளீட்ஸுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால் வந்து நான் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸில் அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் அயன் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையான அளவும் ப்ளஸ் உங்களோட சைடு அடிக்காமையும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் ஏரியாவையும் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்குங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சாரீ கட்ட தெரியுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.